ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் RSS ஊழியர், இன்றைய சமூக செயற்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு. வணக்கம் தோழர். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டோட துணைத் தலைவர் கருநாகராஜன் மீது பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று இன்று வெளியாயிருக்கிறது. அதே கட்சியில் பயணிக்கும் ஒரு பெண் மிக பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அது இன்று மிக வேகமாக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில, என்ன எப்படி பாக்குறீங்க? இந்த கருநாகராஜுங்கிறவனுடைய வேலையே என்னன்னா, கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் மீது கை வைக்கிறது தான். இதை நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பல சேனல்ல பேசியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா மயிலாப்பூர்ல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல ஏறி குதிச்சு செருப்படி வாங்கி பிரச்சனையாகி பஞ்சாயத்து ஆகி கம்ப்ளைண்ட் ஆகி அது கட்சி ஆபீஸ் வரைக்கும் போய் பஞ்சாயத்து ஆனிச்சு. அப்பவே நான் சொல்றது 4 வருஷத்துக்கு முன்னாடியே. இவனுக்கு என்னன்னா, கட்சிக்குள்ளாரியே இவருக்கு என்ன பேரு அப்படின்னா, கருநாகராஜ் என்கிற கருகலைப்பு நாகராஜ் அப்படிதான் சொல்லுவாங்க. கருகலைப்பு நாகராஜ் அப்படிதான் கட்சிக்குள்ளேயே பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆளுடைய வேலையை அப்படிதான் இருக்கும். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சவங்க யாருன்னான, அவங்க பேரு தங்க சோபனான்னு சொல்லிட்டு, அவங்க சென்னை மாவட்டத்துக்கு மாவட்ட மகளிர் அணிக்கு தலைவரா இருந்திருக்காங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, ரொம்ப 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 எப்படின்னா, அதாவது ஒரு காமுகன் எப்படிலாம் ஒரு பெண்கள் கிட்ட தன்னுடைய ஆபாச தன்னுடைய இது இது அதாவது தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை எப்படிலாம் தீர்ப்பதற்காக ஒரு பெண்ணுகிட்ட எப்படிலாம் ஒருத்த மூவ் பண்ணுவான் அணுகுவான் அப்படிங்கிற ரீதியா அந்த அம்மா சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. 2018 அந்த அம்மா கட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப வரும்பொழுது என்ன பண்ணிருக்கான், அம்மா தங்க சோபனா நீனும் மடிப்பாக்கம் நானும் மடிப்பாக்கம், நீ என்னைய ஃபாலோ பண்ணிக்கோ, கட்சியில நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம், என் நம்பர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்பரை முதற்கட்டமா ஷேர் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நைட்ல மிட் நைட்ல அந்த அம்மாவுக்கு இது அந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு, எனக்கு உன் மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்கு, நான் இப்போ உன்னைய பார்க்கணும், நீ நேர்ல வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா இருந்துட்டு, நான் நைட்ல யாரையும் இந்த மாதிரிலாம் போயிட்டு சந்திக்கிற வேலை இல்லைன்னா, நான் இப்போதைக்கு கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் போனை கட் பண்ணிருக்காங்க. இப்படியே அடிக்கடி கால் பண்றது, பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, கொக்கி போடுறது, இப்படியான இதுல இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல இவங்க கட்சியில இவங்களுடைய சக மகளிர் அணியை சேர்ந்த பெண்களோடு நான் கட்சி ஆபீஸ் போயிருக்காங்க. கமலாலயம் என்கிற காமாலயம் இல்ல காமாலயம் நாங்க சொல்ற பேர் நாங்க அங்க இருக்கும் பொழுதே அதுக்கு வச்ச பேர் காமாலயம். அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இவனை பாக்குறாங்க. அப்ப இந்த கருநாகராஜ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரா இருந்திருக்காங்க ஆளு. அப்ப அம்மா சோபனா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் தனியா தன்னுடைய ரூமுக்குள்ள கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போயிட்டு அந்த அம்மாவுடைய கைய பலவந்தமா பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். அப்பவே அந்த அம்மா தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வந்திருக்காங்க. என்னடா அது இப்படிலாம் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து வந்திருக்காங்க. வெளியே வந்த பிறகு இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம நைட்லாம் அதாவது யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவங்க ராத்திரி பூரா நான் வீட்டுல உட்காந்து வருத்தப்பட்டு அழுததா சொல்றாங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா, 2022 நம்ம சென்னை பெருநகராட்சியினுடைய 187வது வார்டுக்கு கவுன்சிலரா போட்டியிடுறதுக்காக இருந்திருக்காங்க. அப்ப இந்த கருநாகராஜ் கூட இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அப்படிங்கிறவனுடைய மனைவியை அந்த இதுல அதாவது போட்டியிட வைக்கிறதுக்காக இந்த அம்மா கடைசி நேரத்துல இந்த அம்மாவுக்கு அதாவது சீட் கொடுக்கறதா சொல்லிட்டு கடைசி நேரத்துல இந்த அம்மாவுக்கு சீட் கொடுக்காம கட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இந்த கருகலைப்பு நாகராஜ் ஒரு நாள் நைட்ல இந்த அம்மாவுக்கு கால் பண்ணி, சோபனா இந்த மாதிரி கட்சி சம்பந்தமா உன்னைய பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், உடனே கிளம்பி வான்னு கூப்பிட்டு இருக்கான். அந்த அம்மா இருந்துட்டு, அண்ணா இந்த நேரத்துல என்னால வர முடியாதுன்னா, அதாவது நீங்க கட்சி சம்பந்தமா சொல்றீங்க, நம்ம எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல வர முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே அதுக்கு அவன் இருந்துட்டு, என்னைய அண்ணான்லாம் கூப்பிடாத, என்னைய ஜீனு கூப்பிடு, இல்ல சார்னு கூப்பிடு, சார் வாய உடைக்கணும் இவனெல்லாம், என்னை ஜீனு கூப்பிடு இல்லைன்னா சார்னு கூப்பிடு அப்படின்னு இருக்கான். இந்த அம்மா இருந்துட்டு, இல்லைண்ணா நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் இது அவரு மாநில தலைவரா இருக்கும் பொழுது ஜீன் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நீங்க அண்ணான்னு கூப்பிடுங்க அப்படின்லாம் அவரு தான் சொன்னாரு, அதனாலதான் அண்ணான்னு கூப்பிடுறேன், அதெல்லாம் இல்லம்மா நீ முதல்ல கிளம்பி வா,
நீ வந்தனா உன் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன், இல்லைன்னா நீ வந்து கட்சி நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு நீ வந்து கட்சி சார்ந்த வேலைகளை கூப்பிட்டு வரலங்கிறதுனால நான் வந்து காரணமா வச்சு உன் மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அந்த பொறுக்கி மிரட்டி இருக்கான். என்னடா அது நம்மள வந்து கட்சி விட்டு வேற தூக்குவேங்கிறான், நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க. வந்ததும் என்ன பண்ணிருக்கான், ஒரு நிமிஷம் வந்து காருக்குள்ள வாமா, காருக்குள்ள பேசணும்னு சொல்லி காருக்குள்ள கூப்பிட்டு இருக்கான். அதாவது இவன் வந்து கூப்பிட்ட இடம் வந்து மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடம்னு சொல்றாங்க. இந்த அம்மாவும் என்னடா அதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. இந்த அம்மா காருக்குள்ள உட்கார்ந்ததுமே அந்த வந்து காரினுடைய டிரைவரான அருள்ங்கிறவன் காரை விட்டு இறங்கி கொஞ்ச தூரம் வந்து தள்ளி போய் நின்று இருக்கான். அப்ப அந்த அம்மா கிட்ட வந்து, தங்கம் நீ வந்து என் பேச்சை கேட்டிருந்தா உன்னைய நான் வந்து வார்டு கவுன்சிலர் ஆக்கியிருப்பேன். இவரு பெரிய அமெரிக்க அதிபர், மூஞ்ச பாத்தீங்களா இல்லையா, நான் உன்னைய வந்து வார்டு கவுன்சிலர் ஆக்கியிருப்பேன், நீ என் பேச்சை கேட்கல, இப்பயும் ஒண்ணு இல்ல, என்னைய அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, நான் உன்னைய வந்து பெரிய இடத்துல கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கான்னா தொட மேல கை வச்சு முத்தம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிருக்கான். இந்த அம்மா வந்து காலால ஜன்னல் எல்லாம் உதைச்சி அதுக்கப்புறம் தட்டி கத்தி அந்த வந்து காரை விட்டு இறங்கி வந்திருக்காங்க. அவனை வந்து கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டு வந்திருக்காங்க. வந்த பிறகு இவங்க இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்டா எழுதி யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க, இவனும் இந்த இந்த வேலைகளுக்கெல்லாம் இவனுக்கு யார் குருவா இருக்காங்களோ அந்த கேசவநாயகத்துக்கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவன்கிட்ட போய் கொடுத்தாரு. அதாவது திருதங்கையில சாவி கொடுத்த மாதிரி கேசவநாயகத்துக்கிட்டே இவங்க போயிட்டு வந்து இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்டா எழுதி கேசவநாயகத்திட்டையும் அந்த சமயத்துல மாநில தலைவரா இருந்த அண்ணாமலைகிட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து கட்சியில நடக்குது, கருநாகராஜ் இப்படி எல்லாம் பண்றாரு, இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. அப்ப இந்த அம்மாவை கூப்பிட்டு கேசவநாயகம் அண்ணாமலையும் நாங்க முழுசா விசாரிச்சிட்டோம், விஷயம் வந்து நடந்ததெல்லாம் உண்மைதான், தக்க சமயம் பார்த்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். ஏன்டா அதே உங்கூட்டு பொம்பளைங்களா இருந்தா இப்படிதான் வந்து தக்க சமயம் பார்த்து நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லுவீங்களான்னு நான் கேட்கிறேன். தக்க சமயம் பார்த்து நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், இப்போதைக்கு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காங்க. இந்த அம்மாவும் வந்துட்டு அதன் பிறகு வந்து 3 வருஷமா வந்து கேசவநாயகம் வந்து பொதுச் செயலாளரா இருக்கிறதுனால இந்த அம்மாவால பெருசா எதையும் வெளியே சொல்ல முடியல. கேசவநாயகத்தை மீறி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இருந்திருக்காங்க. இப்போ வந்து கேசவநாயகத்தை கட்சியில இருந்து ஓரம் கட்டி ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது ஏங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலதான் கேசவநாயகம் வந்து உச்சத்துக்கு போனதுனாலதான் கேசவநாயகத்தை கட்சியில இருந்து ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க. கேசவநாயகம் ஒதுங்கி இருக்க சமயத்துல இந்த அம்மா இந்த சமயத்துல ஏன் அந்த விஷயத்த வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, ஏன் அந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி அதாவது கட்சியினுடைய டெல்லி தலைமைக்கு வந்து கம்ப்ளைண்டா அமுச்சு விடுறாங்கன்னா, ஒண்ணு கேசவநாயகம் இல்ல, அப்ப அவனை மீறி நம்மளால செய்ய முடியும் ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல இந்த அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அந்த அதாவது யாருன்னா கருவளைப்பு நாகராஜ் வந்து இந்த அம்மாவை பாக்குறப்பெல்லாம் உன்னால என்னடி கொடுக்க முடியும். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, அந்த நேரம் வந்து கேசவநாயகம் இருந்தாரு, அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா இருக்காரு, தமிழ்நாடு மாநில தலைவரா இருக்காரு. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து கேசவநாயகனுக்கும் கொடுத்திருக்காப்புல, அண்ணாமலைட்டையும் கொடுத்திருக்காரு. அண்ணாமலை இது குறித்து எந்த ஆக்ஷன் எடுக்கலையா? அவரு ஆக்ஷன் எடுக்காதுக்கு என்ன காரணம்? கேசவநாயகம் மீது இது போல பல குற்றச்சாட்டு இருக்கிறதா சொல்றீங்க, அண்ணாமலை ஏன் எடுக்கல? அவரு பெண்ணிய பாதுகாப்பு இதெல்லாம் பலவாறு அவர் பேசுவதை நம்ம கேட்டிருக்கிறோம், அவர் ஏன் எடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில? அதாவது KT ராகவன் கூட ஒரு வந்து லேடி இருக்கிறத வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லி அதை பப்ளிஷ் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்டிங் ஆபரேஷன் வந்து மதன் ரவிச்சந்திரனை செய்ய வச்சதே அண்ணாமலை தான், செய்ய சொன்னதே அண்ணாமலை தான். இஸ் பிளாக்மெயிலர், அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு விஷயம் சாதகமா தேவைன்னா அவன் எந்த எல்லைக்கும் போவான். இதுதான் அண்ணாமலை ஒண்ணு. ஆனா அண்ணாமலை வந்து இந்த விஷயத்துல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, கேசவநாயகத்துக்கு பல விஷயங்களை சப்ளை பண்ணி கேசவநாயகத்தை வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதாவது கேசவநாயகத்துக்கு ஸ்டிங் அடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செஞ்சது யாருன்னா கருகலைப்பு நாகராஜ், அண்ணாமலைக்கு. அதனாலதான் இந்த விஷயத்துல அண்ணாமலை கருகலைப்பு நாகராஜை பெருசா கண்டுக்கிறது இல்ல. நான் சொல்றேன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதே வந்து கருகலைப்பு நாகராஜ் வந்து மயிலாப்பூர்ல ஒரு ஹாஸ்டல்ல ஏறி குதிச்ச விஷயத்தை நம்ம அப்பயே பேசியிருந்தோம். இது அப்பவே கட்சிக்குள்ள பெரிய கம்ப்ளைண்ட் ஆனிச்சு, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க, பெரிய அளவுல வந்து பேசப்பட்ட விஷயம். அப்பவே அண்ணாமலை கண்டுக்கல, ஹாஸ்டல்ல ஏறி குதிச்சிருக்காங்க, அப்பவே கண்டுக்கல. இது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பெண்கள் இவன் மீது கட்சியில புகார் கொடுத்திருக்காங்க. இவன் யாரு? இதே சம்பந்தப்பட்ட கருகலைப்பு நாகராஜ் மீதே புகார் கொடுத்திருக்காங்க. அப்பவும் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை தான். இதே அண்ணாமலை வந்து ஒரு கட்சி கூட்டத்துல நான் வந்து கட்சியை விட்டு போறேன், இந்த மாதிரி வந்து அதிமுகவுக்காகலாம் என்னால வேலை செய்ய முடியாது, அதிமுகவுக்காக நான் வரல, பாஜகவுக்கு தான் நான் வந்தேன், அதிமுகவுக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக என்னால சொம்படிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஒரு முறை கட்சி கூட்டத்துல வந்து நான் சொல்றது வந்து நான் போன தேர்தல்ல வந்து அதாவது ஒரு வந்து உள்ளரங்குல நடந்த கட்சி கூட்டத்துல அண்ணாமலை ஆதங்கமா பேசும் பொழுது அண்ணாமலைக்காக எந்திரிச்சு தலைவர்
இல்லைன்னா எப்படி தலைவரே அப்படின்னு போலி நீலி கண்ணீர் விட்டவன் இதே கருகலிப்பு நாகராஜ். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கும் கருகலிப்பு நாகராஜுக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் பாண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்ல வரேன். இவன் பண்ண எல்லாம் மொல்லமாரித்தனத்துக்கு அவன் கூட இருந்திருக்கான், அவன் பண்ற எல்லாம் மொல்லமாரித்தனத்துக்கு இவன் கூட இருந்திருக்கான். அதனாலதான் அண்ணாமலை அந்த சமயத்துல கருநாகராஜ் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்ற. இப்ப இங்க இந்த அம்மா ஏன் இந்த சமயத்துல இதை பேசுறாங்க, வெளியே கொண்டு வராங்கன்னா, இந்த கருகலிப்பு நாகராஜ் இந்த அம்மாவை இப்ப சமீபத்துல பாக்குறப்ப, உன்னால என்னடி புடுங்க முடியும், நீ எல்லாம் உன்னால என்ன என்னடி செய்ய முடியும், நான் சப்ளை பண்ணாத ஆளே கிடையாது. ஏங்க இப்ப உள்ள பிளா பிளா அமைச்சர்கள் வரைக்கும் இந்த கருநாகராஜ் சப்ளை பண்ணதை கட்சிக்காரங்க நான் பேசினேன்னு சொன்னாங்க என்கிட்ட. அதாவது மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் கருநாகராஜனுடைய கைகள் ஓங்கி இருக்கு, சப்ளைகள் அது வரைக்கும் பரவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றான்னா, உன்னால என்னடி என்னைய புடுங்க முடியும், நீ எல்லாம் என்னடி என்னைய செய்ய முடியும், நான் எல்லாத்துக்கும் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா, என்னைய ஒன்னும் புடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசினது மட்டும் இல்லாம, அந்த ஸ்ரீதர்னு ஒரு ஆளை சொன்னல, அந்த ஆளு இந்த அம்மாவை பாக்குறப்ப எப்போதுமே ஒரு பெண்ணை தாக்கணும் பேசணும் அப்படின்னா எடுத்ததுமே தேங்குற வார்த்தையை எல்லா வேலையும் யூஸ் பண்ணுவான். அதே வார்த்தையை இவனுக்கு தேங்குற வார்த்தையை போட்டு, எங்க அண்ணன் மேலேயே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, உனக்கு என்ன சென்னை மாநகராட்சிக்கு நீ கவுன்சிலர் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுக்கு அந்த அம்மாவை வாண்டடா சீண்ட வம்புலுக்க. ஏன்னா அவனுடைய பொண்டாட்டியே அடுத்த முறை சீட்டு வாங்கி நிக்க வைக்கணும், வாண்டடா சீண்ட வம்புலுக்க. இப்ப நம்ம என்னன்னா ரொம்ப பயங்கரமா ட்ரிகர் ஆகி இந்த சமயத்துல இந்த விஷயத்த கம்ப்ளைண்டா அமைச்சிருக்காங்க. இதுதான் இதுக்குள்ள நடந்த விஷயம். நீங்க ஒண்ணும் இல்ல, பாஜகவுல மாவட்டத்துக்கு 4 பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பட்டாங்கிறத விட பட்டுட்டு இருக்காங்க, இன்னி வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க பாஜகவுல. நம்ம அதுல இருந்திருக்கோம். இன்னமும் இது நான் அப்ப சொல்றதுதான் இப்பயும் அதான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சரியான ஹோப் மட்டும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வெளியே பேசுவாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தன் மீதும் மாவட்ட தலைவர்ல இருந்து ஒன்றிய தலைவர்ல இருந்து மாநில தலைவரா இருக்கக்கூடிய, அதாவது மாநில நிர்வாகிகளா இருக்கக்கூடியவனுங்க வரைக்குமே அங்க இருக்கக்கூடிய பெண்களை அபியூஸ் பண்றவனுக்கு தான். அதனாலதான் அந்த கட்சி பேரு பாலியல் ஜல்சா கட்சி. அந்த கட்சியினுடைய ஆபீஸ் பேரு காமாலயம்னு நாங்க பாஜக இருக்கும் பொழுது நாங்களே அப்படிதான் சொல்லுவோம் அந்த கட்சி ஆபீஸர். இல்ல, இப்போ இந்த நேரம் தேர்தல் நேரம், கேசவ விநாயகம் தள்ளி வைக்கப்பட்டு சில மாதங்கள் ஆயிருக்கும், அப்பவும் அவங்க பேசல. தேர்தல் நேரத்துல இதை எடுத்துட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைதானா, இல்ல இது தேர்தலுக்காக வேற யாரும் தூண்டுதலின் பேர் இது நடக்கிறதா? உள்கட்சியில இருந்து தூண்டுறாங்களா, இல்ல வெளி கட்சியில இருந்து யாரும் இதை டேமேஜ் பண்றதுக்காக அப்படி பண்றாங்களா? அப்படி எதுவும் சந்தேகம் எழுப்பப்படுறது நியாயம் தானே? ஆனா இல்ல உண்மைதானே. அதாவது உங்களுக்கு நீங்க ஒரு குற்றச்சாட்டு என்னை அந்த மாதிரி தப்பான விஷயத்துல பேசினாரு, கையப்பிடிச்சு இழுத்தாருன்னு சொல்றத நாம நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு போலி குற்றச்சாட்டை எடுத்துக்கலாம். ஆனா இவங்க டேட்டு, வருஷம், எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அப்ப யாரெல்லாம் கூட இருந்தாங்க, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இவங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் பர்டிகுலரா அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது மட்டும் இல்லாம, இப்ப நாம கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்கிட்ட நாம கூப்பிட்டு கேட்டா, என்ன சத்யா உனக்கு தெரியாததா இங்க நாங்க சொல்ல போறோமா, வழக்கம் போல இவன் அங்கேயும் இவனுடைய வேலையை காமிச்சுட்டான், இந்த விஷயம் எப்பவோ வெளியே வர வேண்டியது, இது இப்போ ரொம்ப லேட்டு, இப்ப என்னன்னா நம்ம ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டானுங்க, வம்பிழுத்து விட்டானுங்க, அதனால நம்ம இந்த நேரத்திலேயாவது வெளியே பேசுதே நாங்களாம் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான மாநில நிர்வாகி ஒருத்தர் இப்ப நம்ம கிட்ட பேசினாரு. சரத்குமாருமே இந்த சமயத்துல 2 நாளா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு, எனக்கு கட்சியில இது இல்ல, முக்கியத்துவம் இல்ல, என்னை யாரும் இது பண்ணல, என்னை பாஜக சரியா அங்கீகரிக்கல. சரி இது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்ணா, சரி இது என்னடா விஷயம் அப்படின்னு நாம டீப்பா போய் விசாரிச்சோம்னா கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருகலிப்பு நாகராஜ் சரத்குமார் கிட்ட ஆபீஸ் பாயா, மேனேஜரா, பிஆர்ஓவா இப்படி எல்லாம் இருந்திருக்கான், படிப்படியா இருந்திருக்கான். அப்ப சரத்குமார் கூட தொடர்புல இருக்கும் பொழுது, இப்ப இந்த மாதிரி என் வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் 30 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு வந்தவன் அதுக்கப்புறம் அந்த ஆள் பக்கம் போகவே இல்லை, அப்படியே நேரம் இங்க வந்துட்டான், பாஜக பக்கம் ஜாயிண்ட் அடிச்சு இப்படி ஒரு பாதையை கிரியேட் பண்ணி போய்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப சரத்குமார் பாஜகக்குள்ள வந்ததும் இவனுக்கு ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு பிரச்சனை. அதனால என்ன பண்றானா, கேசவ நாயகத்தை வச்சு சரத்குமாருக்கு எந்த விதமான பொறுப்புமே போடாம இது வரைக்கும் சும்மா வச்சு இருந்தது இந்த கருகலிப்பு நாகராஜ் தான், அதுக்கு அவன் தான் காரணம். அதுலதான் சரத்குமார் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு. என்னடா பலான விஷயம் சப்ளை பண்ண பேச்சை கேட்டுட்டுலாம் என்ன ஏன்டா எத்தனை நாளா ஒதுக்கி வைக்கிறீங்க, என்னடா இவ்வளவு ஒரு கேவலமா இருக்கீங்க அப்படின்னு சரத்குமார் காண்டாய் தான் இப்ப 2 நாளா வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு சத்யா. இன்னும்
பல பூகம்பம் வெடிக்க போகுது பாஜக அப்படின்னு பாஜகவினுடைய முக்கியமான ஆட்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க. இல்ல, சரத்குமாருக்கு வந்து கருநாகராஜனை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது. தன்னிடமே தன்னை ஏமாற்றியதாக நீங்க சொல்றீங்க. அதன் அடிப்படையில அவர் ஒரு கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும்போது அந்த கட்சியில அவர் போய் எதுக்கு சேரணும், அதுல இருந்து பொறுப்பு தருவாங்க இப்படிலாம் எதிர்பார்க்கணும்? ஏன்னா சரத்குமாரோடைய அரசியல் அறிவு, பக்குவம் அது வந்து அவ்வளவுதான், சுயநலம் தானே. ஏன்னா 2 மணிக்கு பொண்டாட்டி சொல்ற பேச்சை கேட்டு நான் கட்சியை கலைச்சேன், கட்சி கூட போய் சேர்ந்தேன்னு சொல்ற மனுஷனை நம்ம எப்படி பார்க்க முடியும்? எல்லாத்தையும் கடந்து, அதான் நான் சொல்றேன், எல்லாத்தையும் கடந்து சுயநலம் தான். பாஜக நமக்கு ஒரு வந்து நியமனம் எம்பி கிடைச்சிடாதா, நம்மள ஒரு வந்து இணை துணை மத்திய அமைச்சர் ஆக்கிட மாட்டாங்களா அப்படிங்கிற கனவோட தான் வந்தாரு. ஆனா அவருக்கு கட்சியில பொறுப்பே போட விடாம இந்த ஆள் வந்து கட்டம் கட்டி வச்சிருக்காங்க. அதுல காண்டாயதான் இப்ப நல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே வரலாம். அந்த சோபனா அவங்க வச்ச கம்ப்ளைண்ட் தலைமைக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டுள்ளதா, இல்ல காவல்துறை அவர்களையும் அவர்களிடமும் இவர் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா, இல்ல இது வந்து காவல்துறையிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, என்ன அடுத்து என்ன நடக்குது? ஆனா இது வரைக்கும் காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நாம கேட்ட வரைக்குமே கட்சியினுடைய தலைமைக்கு மட்டும்தான் அந்த அம்மா வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா இவனுங்க வந்து தொடர்ந்து அந்த அம்மாவை வந்து ட்ரிகர் செஞ்சா அந்த அம்மா வந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப அந்த அம்மா கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை முயற்சியில வந்து, அதாவது இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய தலைமை வந்து ஈடுபட்டு இருக்கதா நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எப்படி போகுங்கிறத நாம வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். யாரு இந்த பேச்சுவார்த்தைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறா, அவர்கள் குறித்த எதுவும் தகவல் தெரியுமா? யாரு பொதுவாகவே இந்த மாதிரி பிரச்சனைகளை டீல் பண்றது, அப்படி யாரு இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிந்த தகவலின்படி? ஆனா அப்ப டீல் பண்றது வந்து இந்த ரொட்டின் ஒருத்தன் வந்து நான் சுத்திக்கிட்டு இருப்பான், நீங்களே பார்த்துருப்பீங்க, அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வேலையே அதுதான், இல்லாத பஞ்சாயத்தெல்லாம் போய் நாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு முன்ன நின்றுக்கிட்டு ஒரு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப இந்த அம்மா விஷயத்துல வந்து இந்த பஞ்சாயத்தை வந்து சமரசம் படுத்துறதுக்காக கருநாகராஜனே சில ஆட்களை வச்சு காய் நகர்த்துறதா கேள்விப்பட்டேன். கருநாகராஜனே வந்து நயினாரை பார்த்து பேசினதாகவும் இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருநாகராஜனை வந்து கேட்டதாகவும் கேள்விப்பட்டேன். அண்ணாமலை வந்து ஏதாவது விளாத்திக்குள்ள விஷயம் நம்ம வந்து கண்டிப்பா உண்மையிலேயே வந்து சங்கடப்படுறோம். அவனை வந்து கைய காலை உடைக்கணும், இல்லைன்னா உச்சபட்ச அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் இதை வந்து நாம கேட்கிறோம். இதை வந்து சதீஷ் அண்ணனும் சத்யபிரபுவும் கேட்கலாம். ஏன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதற்கான தார்மீக உரிமையும் தகுதியும் நமக்கு இருக்கு. ஆனா அந்த அண்ணாமலை வந்து இந்த வந்து நான் தொடர்ச்சியா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இருக்கட்டும், எந்த விவகாரமா இருந்தாலும் மூக்க நுழைச்சு பேசுற அண்ணாமலை உன் கட்சி பெண்களை கேட்டி ராகவன் ஒருதான் அபியூஸ் பண்ணான். கிட்டத்தட்ட அபியூஸ் தான் அது. கட்சி பொம்பளைங்களை வந்து தனியா இந்த மாதிரி வந்து வீடியோ கால திறந்து காட்டு, நான் உன்னை பார்த்து ரசிச்சு நான் வந்து சுயன்பம் காணணும் அப்படின்னு ஒருத்தன் செய்யறான்னா, ஒருத்தன் பண்றான்னா, ஒருத்தன் மிரட்டியோ இல்ல ஆசை வார்த்தை கூறியோ இல்ல அச்சுறுத்தியோ ஒரு பெண்ணை அதற்கு தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்துறான்னா, இன்னைக்கு அவனை உங்க கட்சியில நீங்க திரும்ப சேர்த்திருக்கீங்களா? நீங்க இப்ப நீங்க திரும்ப உங்க வந்து கட்சியில சேர்த்திருக்கீங்க. உங்க கட்சியில வந்து இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கருநாகராஜன்ல இருந்து உட்பட கேசவநாயகத்துல இருந்து பல பேர் மேல பாலியல் புகார் இருக்கு. கட்சிக்கார பெண்கள் சொல்லியிருக்காங்க, புகார் மனு கொடுத்திருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, எத்தனையோ விஷயங்களை நம்மளே பேசியிருக்கோம். அப்ப இவனுங்க மேலலாம் நீ என்ன நடவடிக்கை எடுத்த? அப்ப இவனுங்க மேல நீ வந்து கட்சியை தாண்டி நீ மாநிலத்துலதான் இருக்கப்ப நடந்திருக்க. நம்ம உன் பேரை சொல்லுது. அண்ணாமலை கிட்ட நான் வந்து புகார் கடிதத்தை கொடுத்தேன்னு சொல்லுது. அந்த புகார் கடிதத்தை வாங்கி நீ என்னத்தடா நொட்டுன நீ? அப்ப உன் கூட இருக்கவன் வந்து பண்ணா தப்பு இல்லை, உன் கட்சிக்காரன் பண்ணா தப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து பல குற்ற சம்பவங்கள்ங்கிறது நடப்பது வந்து யதார்த்தமானது, இயல்பானது. அதுல மாற்று கருத்துல அதை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும், கண்டிப்பா அதிகபட்ச உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரணும். ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். கட்சியோட மகளிர் அணி அதுல முக்கிய பொறுப்புல இருக்க குஷ்பு, கஸ்தூரி இவங்கெல்லாம் வந்து இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறாங்க? அவங்களிடம் எதுவும் கண்டன குரல் எதுவும் வந்திருக்கிறதா, இல்ல அவங்க எல்லாம் பொதுவாக எப்படி அணுகுவாங்க கட்சியில இந்த மாதிரி நடக்கும் பொழுது? ஆனா மணிப்பூர்ல நம்ம பார்த்தோம், அங்க வந்து பெண்களை வந்து எப்படி கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க. அது பாஜக காரணம் தெரியும், அங்க பாஜக ஆட்சின்னு தெரியும். இவ்வளவும் நடந்து இவங்கெல்லாம் எப்படி வந்து பேசாம இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவாங்க, திரும்பவுமே நாம வந்து கேட்டி ராகவனை எடுத்துக்குவோம், இங்க வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க? அதாவது தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாக பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கள்ள மௌனத்தை சாதித்தார்கள். இந்த விஷயத்திலயும் அப்படிதான் இருப்பாங்க. சமாதான பேச்சுவார்த்தையில வானதி சீனிவாசனை ஈடுபட்டாலும் ஈடுபடலாம் அப்படின்னா பாத்துக்கோங்க. இதுதான் பாஜகவுடைய கொள்கை. எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமாதான பேச்சுவார்த்தையில வானதி சீனிவாசன், இல்ல தமிழிசை சவுந்தரராஜன், இல்ல குஷ்பு,
கஸ்தூரி இவர்கள் போன்றவர்கள் இதுல வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து இதெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களா? ஆமாண்ணே, இந்த இந்த இவரு திருச்சி சூர்யாவுக்கும் டெய்ஸின்னு ஒருத்தவங்களுக்கும் போன்ல அதை அறுத்து வீசிடு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்ல. அந்த இஷ்யூ வந்தப்பெல்லாம் வானதிலாம் வந்து அந்த பஞ்சாயத்துல நேரடியாக ஈடுபட்டுச்சுன்னு அந்த இந்த வந்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கு சமாதானப்படுத்துறதுக்கு வானதி சீனிவாசன்லாம் நேரடியாக ஈடுபட்டாங்க. பேட்டி பச்சாவ் அப்படிங்கிற அந்த ஒரு கோஷத்தை வந்து பாஜக தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்குது. அதாவது மகளிரை பாதுகாப்போம் அப்படின்னு. ஆனா கட்சி உள்ளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல தலைமை சைடுல இருந்து எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்னதான் முடிவு இருக்கு? அண்ணே, மகளிரை பாதுகாப்போம்னு பாஜக சொல்லலாமா? குஜராத்ல பில்கிஸ் பானு அக்காவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அடுத்தது யூபியில நிறைய வந்து தலித் பெண்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு இந்த பாஜக எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு தெரியும். ஹத்ராஸ்ங்கிற மாவட்டத்துல ஒரு அப்பாவி தலித் சிறுமி வந்து வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அதனை செய்தியா சேகரிக்க போன ரிப்போர்ட்டரை வந்து உப்பா சட்டத்தை உள்ள வச்சானுங்க. இதே வந்து சேம் பாஜக தான். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து திரும்பவும் எடுத்துக்குவோமே, மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும். கூட்டு பாலியல் பலாத்காரமா பல பெண்கள் அதற்கு வந்து இரையாக்கப்பட்டாங்க. யாரால? இந்த பாஜக ஆட்சினால, இந்த பாஜக சங்கி கும்பலால வந்து இப்படி அனுச்சு. இது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இப்படி வந்து இஸ்லாமிய பெண்களும் தலித் பெண்களும் இப்படி இவனுங்களால பாலியல் துன்புறுத்தலுக்கும் இவனுங்களால பாலியல் வன்கொடுமைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டாங்க. அதெல்லாம் தாண்டி கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட சொல்லியிருக்காங்க, புகார் மனுக்கள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு வந்து எம்பி ஒருத்தன் நம்ம நாட்டினுடைய விளையாட்டு வீராங்கனைகள் அவங்கள வந்து எப்படிலாம் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணா அவன் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கே வக்கு இல்லாம அவங்க வீதிக்கு வந்து கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் செஞ்சு பல பிரச்சனைகள் செஞ்சுமே அவன் தூக்கி உள்ள வைக்கல. அதாவது இப்ப நம்மலாம் விளையாட்டு வீராங்கனைகள்லாம் நம்ம அவங்களை எப்படி பார்ப்போம்? நம்ம நாட்டுக்காக நம்ம தேசத்துக்காக விளையாடுறாங்கடா, நம்ம நாடுடா, நம்ம தேசம்டா, தேசப்பற்றுடா, பாரத் மாதாகி வந்தே மாதரம், இப்படிலாம் நம்ம பாக்குறோம். இப்படிதான் இங்க அதாவது நான் சொல்றது ஒரு வந்து சாமானிய மனுஷன் இப்படிதான் பாக்குறான். அவனை அப்படிதான் ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆனா இவனுங்க அதே ஒரு வந்து தேசத்துக்காக நாட்டுக்காக விளையாடுற நம் நாட்டினுடைய சகோதரிகள் மேல கை வச்சு இந்த வந்து நாட்டினுடைய அதாவது இந்த வந்து பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் பிரஜ்பூஷன் சிங்னு சொல்லி இருக்கேன். அவன் வந்து அவங்க மேல செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி எஃப்ஐஆர் கூட போட வக்கு இல்லை. அவங்க பிரதமர் வீடு வரைக்கும் பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி அழுது கத்தி கூப்பாடு போட்டு அப்படி இருந்துமே அவனை வந்து கைது செய்யல, அவனை கட்சியை விட்டு நீக்கல. சோ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலையை கட்டமைப்பை ஆட்களை வச்சுக்கிட்டு பாஜக மகளிரை பாதுகாப்பும் தயவு செஞ்சு சொல்றதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை ஒரு சிறப்புமிக்க வரலாறு இருந்தும் இவங்க தலைமைக்கு வந்து இவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சோபனா அப்படிங்கிறவங்க தலைமை எதுவும் நடவடிக்கை எடுக்குமா? தலைமையோட பார்வை எப்படி இருக்கும்? இதற்கு முன்னாடி இது போல எத்தனை பெண்கள் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க, இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? அவர்கள் மீதெல்லாம் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? குறிப்பாக கருநாகராஜன் மீது இது போல பல்வேறு வேறு விதமான இது போல வழக்குகள் எதுவும் இது போல வந்துள்ளதா? அதாவது இதுக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல ஒரு வந்து லேடிஸ் ஹாஸ்டல் நாட்டு சொல்லியிருக்கோம். இது போல பல பிரச்சனைகள் இருக்கு, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இதுலயும் ஒன்றும் பெருசா எடுக்க மாட்டாங்க. இதுலயும் நான் சொல்றேன், கண்துடைப்பு நாடகத்தை தான் வந்து செய்வானு. ஏன்னா இவனுடைய கைதான் பல மத்திய அமைச்சர்கள் வரைக்கும் இவனுடைய கை வந்து ஓங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இவன் மேல பெருசா நடவடிக்கை எல்லாம் எடுக்காது. இருந்தும் அந்த அம்மாவை வந்து சமாதானப்படுத்துற வேலைகள்ல இந்த பாஜக ஈடுபடும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட கூட்டு சேர்ந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக முழு சங்கினா இவன் முக்கா சங்கின, வேற என்னன்னு அவ்வளவுதானே. இப்ப இன்னைக்கு இந்த பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் ஒண்ணு வந்து பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. எப்படி மணிப்பூர்ல நடந்துச்சோ அது போல இங்க பாருங்க பொள்ளாச்சியில அந்த சமயத்துல நான் பாஜகவுல ரொம்ப தீவிரமா இருக்கேன். அப்ப ஒரு பாட்டு ஒண்ணு, விஸ்வ பரிஷத்தோடைய ஒரு சாங், பஜ்ரங் தள் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு போவோம். அந்த பாட்டுக்கு வந்து வீடியோ ஷூட் பண்றதுக்காக அப்ப நான் பொள்ளாச்சி கேரளா சைடு தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த வந்து மொத்த ஃபுட்டேஜும் வெளியே வருது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. ஒரு அம்மாலாம் கார்ல உட்காந்துருப்பாங்க, சேலையை பிடிச்சி இழுப்பான். அந்த அம்மா கெஞ்சுவாங்க, அழுகுவாங்க, அப்பே நாடி வாடி இழுப்பான், பெல்ட்டால அடிப்பான். இப்படி வந்து பல வீடியோக்களை நம்ம வந்து அதாவது என் போன்ல பாக்கல, அந்த சமயத்துல வந்து முக்கியமான ஆட்கள் காமிச்சாங்க, இங்க பார்ப்பா என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. அந்த சமயத்துல இதே பழனிசாமி தான் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சரா இருந்தாரு. இன்னைக்கு இந்த ஆள் வந்து அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைன்னு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு யோக்கியதை மேலே இல்லை. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த தப்பு செஞ்சவனுக்கு மேல ஒரு எஃப்ஐஆர் போட முடியல. பல மாசமா அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போட முடியல, ஒரு எஃப்ஐஆர் போட முடியல.
இவனுங்க செஞ்ச குற்றவாளிகளுடைய வீடியோ லீக் ஆகி பல பிரச்சனைகள் வந்து அப்பவும் எஃப்ஐஆர் போடப்படல. எஸ்பி என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தெல்லாம் வெளியே வந்து கசைய விடுறாரு. அப்படிலாம் கசையை விடக்கூடாது, அந்த வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களை வெளியே கசைய விடுறாரு. இது வந்து பல இயக்கங்கள் சேர்ந்து போராட்டங்கள் நடத்தினதின் விளைவாகத்தான் பல மாசங்கள் கழிச்சுதான் எஃப்ஐஆர் போடுது. எப்படி யூபியில அத்ராக்ல ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணா நடந்துச்சோ அததான் இங்க வந்து இந்த பல்டி பழனிசாமி பண்ணாரு. இப்ப நாம வந்து நான் பேசிட்டு இருக்க நேரம் இன்னைக்கு வந்து இதே அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மகன் 2 பேரை வந்து அன்னைக்கு இருந்த வந்து காவல்துறையை வந்து அடிச்சே வந்து கொன்னாங்க. அன்னைக்கு நம்ம எல்லாருமே கண்டிச்சோம், போராட்டங்கள் செஞ்சோம். இன்னைக்கு வந்து இந்த வந்து காவல்துறை திட்டமிட்டேதான் தந்தையும் மகனையும் அடிச்சு கொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அவர்களை குற்றவாளிகளாக அறிவிச்சிருச்சு. ஆனா அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த பல்டி பழனிசாமி இவங்க மூச்சு திணறல தான் இறந்து போனாங்க, இவங்க அப்படிதான் இறந்து போனாங்க, இவங்களை போலீஸ் அடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சிஎம்மா இருந்து கேவலமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த ஆள் கொடுத்தாப்புல. மனசாட்சியே இல்லாம என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இந்த பல்டி பழனிசாமி பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அந்த பல்டி பழனிசாமிய எடப்பாடி பழனிசாமியில பொட்டணியிலே ஒண்ணு வச்சு இவனுக்கு தாண்டா அதை செஞ்சானுங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு வந்து பெரிய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தண்டனை விவரத்தை வந்து 30ஆம் தேதி வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப திமுக ஆட்சியில எதுவுமே நடக்கலையானா எல்லா ஆட்சியிலுமே குற்ற சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போலீஸ் எல்லாம் போட முடியாது, ஒவ்வொருத்தனுக்கும் கூட ஒவ்வொருத்தரும் நிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது இயல்பு. அப்ப வந்து இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னா, குற்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, எஃப்ஐஆர் போடப்பட்டதா, இந்த வந்து குற்றத்தை செஞ்ச குற்றவாளி, இந்த குற்றத்தை செஞ்ச அக்யூஸ் வந்து கைது செய்யப்பட்டானா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டதா அப்படிங்கதான் பாக்கணும். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, இந்த வந்து திமுக ஆட்சியில முக்கியமான நடந்த பல குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் உடனடியா போடப்பட்டிருக்கு. வித்தின் 24 ஹவர்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட புடிச்சிருக்காங்க, என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இப்ப நான் சொல்றது வந்து திமுக ஆட்சியில நடந்திருக்கு. திமுக ஆட்சியில தப்பு நடக்காம இல்ல, ஆனா அதற்கான நடவடிக்கைகள் வந்து அந்த பல்டி பழனிசாமி ஆட்சியில இருந்தது போல அதாவதுன்னா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு மாசக்கணக்கா இழுக்காம ஒரே நாள்ல எஃப்ஐஆர் போட்டு பல வேலைகள் வந்து துரிதமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இப்ப என்ன சொல்றேன்னா, இறுதியா இந்த பாஜக நார்த்ல என்னெல்லாம் செஞ்சிச்சோ அதுல 1/4 பங்கு அளவு வந்து அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே செஞ்சு காமிச்சிட்டாரு. திரும்பவும் இந்த வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதாவது இந்த பாஜகவினுடைய அமித்ஷா தலைமையிலான எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி வந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை யாருமே காப்பாற்ற முடியாது. குற்றங்கள்ங்கிறது அமோகமா நடக்கும். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சொல்லவே வேணாம். பாஜகவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அப்ப மக்கள் வந்து இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்ற தேசிய படுகொலை செய்யக்கூடிய கூட்டணியான பாஜக அதிமுக கூட்டணியை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே.